சர்வே மைண்ட் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் கவலைங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கும். அந்த கவலை மூலமாக நாம் என்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் கூட நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் இந்த காணொலியில் நமக்கு வர கவலைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த 3 டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா கவலைகளையும் எதிர்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். நான் சொல்ல போகிற முதல் டெக்னிக், டோன்ட் ஃபியர் அபவுட் ஃப்யூச்சர். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை மூலமாக நமக்கு ஃப்யூச்சர்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் வருத்தப்படுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பையன் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கே பயப்படுவான். நான் மட்டும் இந்த எக்ஸாம் ஒழுங்காக எழுதலைன்னா என்ன ஆகும், மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வருத்தப்படுவான். இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தவறு. இதை நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை வச்சு இந்த பிரச்சனை மூலமாக நமக்கு ஃப்யூச்சர்லாம் இதெல்லாம் ஆயிருமோ அப்படிங்கிற கவலை நிறைய பேர் படுவாங்க. அப்படிலாம் படாமல் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடணும். ஒன்ஸ் அந்த சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணும்போது வருத்தங்கிறது கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். அதனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டெக்னிக், டோன்ட் ஃபியர் அபவுட் கிரிட்டிசிசம். அதாவது விமர்சனங்களை பார்த்து வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நிறைய பேர் நம்ம மேலே விமர்சனங்கள் வைப்பாங்க. அது மூலமாகவும் நிறைய பேர் வருத்தப்படுறவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில பேர் பாராட்டுவாங்க, சில பேர் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணாதப்பா, இதெல்லாம் லாஸ் ஆயிரும் அப்படின்னு நெகட்டிவிட்டிவாக பேசி நம்மளை வருத்தப்பட வைப்பாங்க. இந்த வருத்தத்தாலேயே நம்மளால் சில பேர் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் அவர் அப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் மற்றவங்க என்ன விமர்சனங்கள் வச்சாலும் நல்ல விமர்சனங்கள் வச்சாங்கன்னா அது ஏற்றுக்கோங்க. இல்லை உங்களை மனசு கவலைப்படுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டுக்காமல் நீங்கள் பட்டுக்கு உங்கள் கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வருத்தங்கிறது நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நம்மளால் அடுத்த வேலைகளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நெகட்டிவிட்டிவான விமர்சனங்களை தவிர்த்துருங்க. மூணாவதாக சொல்ல போகிற டெக்னிக், கெட் பிஸி. அதாவது ஏதோ ஒரு வேலையை நீங்கள் கவனத்தோடு செய்யும்போது வருத்தம் அந்த இடத்துல வராமல் இருக்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையன் இருக்கான். ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணுக்கே ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த பொண்ணும் இறந்துடுது. உடனே அவங்க அப்பா அம்மாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. 1 மாதமாக சரியாக சாப்பிடாம, யார் கூடயும் சரியாக பேசாமல் ரொம்ப வருத்தத்தோட 2 பேரும் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களோட பையன், அந்த பையன் சின்ன பையன்தான், அவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு போட் மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான். அதனால் அவங்க அப்பா அம்மாவும் சரின்ட்டு அந்த பையனுக்காக அவங்க அப்பா அம்மா ஒரு போட் செஞ்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த போட் செய்ய அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு விஷயத்தை உணர்றாங்க. அதாவது இத்தனை நாள் அவங்களோட பொண்ணு நினச்சே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 3 மணி நேரம் அவங்களோட பொண்ணை பற்றி நினச்சி கவலைப்படல. எதனால் அவங்க கவலைப்படல? ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தில் கவனத்தோடு இருந்தாங்க. அதாவது அவங்க பையனுக்கு போட் செய்ய ரொம்ப கவனத்தோட வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி பையன்கூடையும் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டே அந்த போட் செஞ்சாங்க. அப்போது அந்த இடத்துல வருத்தங்கிறது சுத்தமாக போயிடுது. அதனால் அவங்க மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குன்னா ஏதோ ஒரு வேலை செய்யுங்க, அந்த கவலை சுத்தமாக போயிடும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வருத்தங்கிறது உங்கள் மனசில் இல்லாமல் இருக்கும். நான் சொன்ன இந்த 3 டெக்னிக் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய இந்த கவலைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த காணொலியிலேருந்து சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.